السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால் பல்வேறு துன்பங்களுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளாக்கப்பட்ட போது அபிசீனிய ஹிஜ்ரத் பயணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்ள சொன்னார்கள். அந்த அபிசீனிய ஹிஜ்ரத் பயணம் குறித்தும் அங்கிருந்த ஆட்சியாளராகிய நஜ்ஜாஷி, அதாவது அஸ்ஹமா இப்னு அபுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறை நாம் தொடர்ந்து 2 தினங்களாக பார்த்து வருகிறோம். மரியாதைக்குரியவர்களே, இந்த முஸ்லிம்கள் அங்கே அபிசீனியாவுக்கு சென்றதால் மிகவும் ஆத்திரமுற்ற மக்கத்து காஃபிர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். அதே போல அப்துல்லாஹ் இப்னு ரபீஆ என்கிற 2 நபர்களை அனுப்பி எப்படியாவது அந்த முஸ்லிம்களை அங்கிருந்து இங்கே மக்காவுக்கு அவர்களை வெளியேற்றிவிட வேண்டும், எப்படியாவது மன்னரிடத்திலே போய் பேசுங்கள் என்று 2 பேர்களை குறைஷிகள் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் பரிசு பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அபிசீனியா வந்தடைந்து அங்கிருந்த அமைச்சர்களிடத்திலே முதல்ல பரிசுகளை எல்லாம் கொடுத்து அவர்களை தங்களின் பக்கம் இழுத்துக் கொண்டார்கள். அதற்கு பின்னால் நஜ்ஜாஷி மன்னர்களுடைய அரசவைக்கு அந்த 2 பேர்கள் வந்தார்கள். வந்து நஜ்ஜாஷி மன்னருக்கு சஜிதா செய்தார்கள். சஜிதா செய்துவிட்டு அவருக்கும் அன்பளிப்புகளை கொடுத்தார்கள். கொடுத்து முஸ்லிம்கள் பற்றி பேச ஆரம்பித்தார்கள். இந்த நாட்டுக்கு வந்திருக்கிற, மக்காவிலிருந்து வந்திருக்கிற அவர்கள் உங்களுடைய கிறிஸ்துவ மதத்தையும் பின்பற்றவில்லை, அதே போல நாங்கள் வழிபடுகிற அந்த கொள்கையிலும் இவர்கள் இல்லை. இவர்கள் புதிதாக ஒரு மதத்தை உருவாக்கி இருக்கிறார்கள், இவர்கள் மோசமானவர்கள் என்றெல்லாம் பல்வேறு விதமான முஸ்லிம்களை பற்றி தவறாக நஜ்ஜாஷி மன்னரிடத்திலே அந்த இருவரும் சொன்னார்கள் என்பது வரையிலும் பார்த்தோம். அதற்கு நஜ்ஜாஷி மன்னர், நான் எதையும் நேரடியாக அழைத்து விசாரிக்காமல் எந்த ஒரு முடிவையும் நான் எடுக்க மாட்டேன் என்று நஜ்ஜாஷி மன்னர் சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு நஜ்ஜாஷி மன்னர் தன்னுடைய பூமிக்கு அடைக்கலம் தேடி வந்த அந்த சஹாபாக்கள் எல்லோரையும் தன்னுடைய அரசவைக்கு அழைத்தார். மன்னர் அவர்கள் உள்ளே வந்ததும் எல்லா மன்னர்களுக்கும் சஜிதா செய்வதை போல அவர்கள் இவருக்கு சஜிதா செய்யவில்லை. அங்கே இருந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அப்போது இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அவர் என்ன சொன்னார், மன்னர்களுடைய கோபத்தை கிளறிவிடும் விதமாக முஸ்லிம்களை நோக்கி, இந்நாட்டு சட்டப்படி இந்நாட்டின் மன்னருக்கு சஜிதா செய்ய வேண்டும், நீங்கள் அதை செய்யாமல் வந்து அமர்ந்து விட்டீர்களே என்று சப்தமாக கூறினார். அதற்கு அந்த முஸ்லிம்கள் எல்லோரும் ஒருமித்த குரலில் சொன்னார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நாங்கள் சஜிதா செய்ய மாட்டோம், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எங்களுடைய தலை சிறப்பணியாது என்று பதிலளித்தார்கள். உடனே மன்னர் நஜ்ஜாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், உங்கள் இறை தூதர் உங்களுக்கு என்ன ஏவி இருக்கிறார், உங்கள் மார்க்கத்தை பற்றி இவர்கள் புகார் சொல்லுகிறார்களே, எனவே உங்கள் மார்க்கத்தை பற்றி நீங்கள் தெளிவுபடுத்துங்கள் என்று நஜ்ஜாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மன்னர் கேட்டார். அங்கிருந்த முஸ்லிம்களில் ஒருவரான ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் அலி ரலியல்லாஹுடைய சகோதரர். அலி ரலியல்லாஹுடைய சகோதரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தையாகிய அபூ தாலிபின் மகன் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள், அவருடைய தலைமையில் தான் முஸ்லிம்கள் 2வது முறையாக அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். உடனே
மன்னர் இப்படி உங்களுடைய மார்க்கத்தை பற்றி நீங்கள் தெளிவுபடுத்துங்கள், உங்களுடைய கொள்கை என்ன என்று கேட்டவுடன் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் பேசுவதற்கு அனுமதி இருக்கிறதா என்று கேட்டார். அவருக்கு அனுமதி அளித்தார் மன்னர். நாங்கள் புதிய மார்க்கம் எதையும் கொண்டு வரவில்லை. எங்களுடன் வாழ்ந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் நமது வாழ்க்கையில் இதுவரையும் பொய்யே சொல்லாதவர். அவர் பொய்யே சொல்லாதவர், மாசற்ற தூய வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அவர் எங்களுக்கு ஒரு நல்வழியை காண்பித்திருக்கிறார். அதன் மூலம் நாங்கள் இருட்டிலே இருந்தோம் இதுவரையிலேயும், இப்போதுதான் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறோம். நாங்கள் அறியாமை காலங்களில் சிலைகளை வணங்கி வழிபட்டு வந்தோம், உறவுகளை எல்லாம் துண்டித்து வாழ்ந்தோம், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தோம், இறந்து போனவைகளை கூட நாங்கள் சாப்பிட்டு வந்தோம், செத்து போனவைகளை கூட நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். பொது இடங்களில் மது அருந்துதல், விபச்சாரம், இது போன்ற மானக்கேடான எல்லா விதமான தவறான காரியங்களையும் நாங்கள் செய்வதற்கு தயங்கியதில்லை. பக்கத்து வீட்டுக்காருக்கு கூட ஒரு நாள் கூட நாங்கள் தொந்தரவு தராமல் இருந்ததில்லை. இப்படியெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். எங்களிடையே பலம் உள்ளவன் பலவீனமானவனை அடித்து சாப்பிடுவான், பலம் உள்ளவன் பலவீனமானவனை அடித்து சாப்பிடுவான். இவ்வாறான காட்டுமிராண்டித்தனமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து வந்தோம். இந்த காலகட்டத்தில் தான் எங்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் இறை தூதராக வந்தார். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய வம்சத்தையும் நாங்கள் அறிவோம். அவர் காலமெல்லாம் உண்மை பேசியவர், பொய்யே உரைக்காதவர். எங்களுடைய மக்களோடு மக்களாக அவர் வாழ்ந்த காலத்தில், சிறுவயது காலத்தில், நபித்துவம் அவருக்கு வருவதற்கு முன்னாலும் கூட எங்களிடத்தில் எல்லாம் அல்லமீன் நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக் உண்மையாளர் என்கிற பட்டத்துக்கு சொந்தக்காரராக இருந்தார். அவர்தான் எங்களுக்கு இறைவன் ஒருவன் தான் என்று கூறி, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய நான் அல்லாஹ்வின் தூதர் என்று எங்களை எல்லாம் அவர் அந்த மார்க்கத்தின் பக்கம் அழைத்தார் என்று கூறினார். நஜாஷி மன்னர் இதை எல்லாம் பொறுமையாக கேட்டுவிட்டு வேறு என்ன சொல்லுகிறார் உங்களுடைய இறை தூதர் என்று கேட்டார். உடனே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், பேச்சில் உண்மை வேண்டும், அமானிதத்தில் நேர்மை வேண்டும், உறவுகளோடு உறவாட வேண்டும், அண்டை வீட்டாரினுடைய உறவை பேண வேண்டும், அனைத்து பாவங்களை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும், மானக்கேடான எல்லா காரியங்களை விட்டும் தவிர்த்து வாழ வேண்டும், அதே போல பொய் சாட்சி சொல்லக்கூடாது, அனாதைகளின் பொருட்களை சார்பிடக்கூடாது என்று இவ்வாறான இஸ்லாமிய போதனைகளை எங்களுக்கு மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்று ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நஜ்ஜாஷி மன்னரிடத்திலே விளக்குகிறார். இதோ இங்கே தூதுவர்களாக வந்திருக்கிறார்களே, இவர்களும் இவருடைய கூட்டத்தினர்களும் எங்களுக்கு சொல்ல முடியாத துன்பங்களை கொடுத்தார்கள். பாலைவனத்தில் சுடு மணலிட்டு எங்களை வதைத்தார்கள், கடும் சொற்களாலும் கற்களாலும் எங்களை வேதனை செய்தார்கள், மீண்டும் மீண்டும் எங்களை சிலை வணங்குமாறு நிர்பந்தித்தார்கள். எங்களின் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அபிசீனியாவுக்கு செல்லுங்கள், அங்கே ஒரு மன்னர் இருக்கிறார், அவரிடத்தில் யாருக்கும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்று சொல்லி எங்களை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்று ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். மேலும் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மன்னரே, எங்கள் அனைவரையும் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடத்தில் தூதுவர்களாக வந்திருக்கிறார்களே, அவரிடத்தில் நீங்கள் இப்படி கேளுங்கள். எப்படி என்றால், நாங்கள் அடிமைகளா அல்லது சுதந்திரமானவர்களா என்று கேளுங்கள். நாங்கள் அடிமைகளா அல்லது சுதந்திரமானவர்களா என்று கேளுங்கள். நாங்கள் அடிமைகள் என்று அவர்கள் கூறினால் எங்களை அவர்களிடம் ஒப்படையுங்கள். காரணம், ஒரு அடிமை தப்பியோடி விட்டால் அவனை அவருடைய முதலாளியிடத்திலே தான் ஒப்படைக்க வேண்டும், அது நியாயம்தான். அங்கிருந்த அந்த இரு தூதுவர்களிடத்திலேயும் நஜ்ஜாஷி கேட்டார், இந்த வந்திருக்கிறார்களே மக்காவிலிருந்து இவர்கள் எல்லாம் அடிமைகளா என்று கேட்டார். உடனே அந்த ரெண்டு தூதுவர்களும் சொன்னார்கள், அவர்கள் அடிமைகள் இல்லை என்று சொன்னார். அப்படியானால் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் சொன்னார்கள், மன்னரே,
நாங்கள் சுதந்திரமானவர்கள் தானே, நாங்கள் சுதந்திரமானவர்கள் தானே, நாங்கள் ஏதாவது கடன் வாங்கிவிட்டு அதை திருப்பி தராமல் இங்கே வந்திருக்கிறோமா, எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை நாங்கள் மோசடி செய்திருக்கிறோமா என்று அவர்களிடத்தில் கேளுங்கள் என்றார்கள் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முன்னே அந்த தூதர்களிடத்திலே கேட்டார், நஜ்ஜாஷி மன்னர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டார்கள், அது ஏதாவது அவர்கள் கடன் வாங்கிவிட்டு இங்கே வந்திருக்கிறார்களா என்று கேட்டார், எதையாவது அமானித மோசடி செய்துவிட்டு இங்கே வந்திருக்கிறார்களா என்று கேட்டார். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று அந்த தூதர்கள் பதிலளித்தார்கள். உடனே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள், மன்னரே, நாங்கள் எந்த அநீதமும் இழைக்காமல் எங்கள் வாழ்வாதாரத்தையும் நிம்மதியையும் தேடித்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் அடிமைகளும் அல்ல, நாங்கள் கடன் வாங்கிவிட்டு வரவில்லை. எங்களை தடுக்கிற அதிகாரம் இவர்களுக்கு இருக்கிறதா, நீங்கள் இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது என்று தடுப்பதற்கான எந்த விதமான காரணமாவது இவரிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டார்கள். இவை அனைத்தையும் கேட்டு முடித்து விட்ட நஜ்ஜாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஓரளவு தெளிவுக்கு வந்துவிட்டார்கள். மன்னர் மேலும் தெளிவு பெற்றுக் கொள்வதற்காக ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் அவர்களை நோக்கி, இந்த ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்களை நோக்கி நஜ்ஜாஷி மன்னர் கேட்டார், உங்கள் இறை தூதர் கொண்டு வந்துள்ள இறை வேதத்திலிருந்து எதையாவது எனக்கு முன்பாக ஓதி காட்ட முடியுமா என்று கேட்டார். ஏதாவது குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுங்கள் என்று நஜ்ஜாஷி மன்னர் கேட்டார். உடனே மரியம் அத்தியாயத்திலிருந்து சூரா மரியம் அத்தியாயத்தின் வரலாறு இடம்பெறுகிற ஒரு பக்கம் முழுவதையும் ஓதி காட்டினார். வதுகுர் ஃபில் கிதாபி மரியம் இது தபதத்தின் நகரிகா மக்கானன் ஷர்கியா என்று தொடங்குகிற மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை தொடங்குகிற சூரா மரியம் என்றே பெயரிடப்பட்டிருக்கிற திருக்குர்ஆனுடைய ஒரு அத்தியாயத்தை ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் ஓதி காட்டினார். நபியே, இந்த வேதத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நினைவு கூறுங்கள் என்று தொடங்குகிற மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவரின் பத்தினித்தனத்தை பற்றியும் அல்லாஹ்வின் மூலம் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு ஒரு குழந்தை, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய கருவிலே திருமணம் ஆகாமலேயே இறைவனுடைய சக்தியை நிரூபிக்கிற வண்ணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த எல்லா வரலாறுகளையும் அது பேசுகிறது. அதை அவர்கள் ஓதி காட்டினார்கள். இதை கேட்டுக் கொண்டிருந்த நஜ்ஜாஷி மன்னர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாடி முழுவதும் நனையும் அளவுக்கு அழுது கொண்டிருந்தார். திருக்குர்ஆன் அனைவரையும் கவரும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. யார் அதை கவனத்தோடு விளங்குகிற எண்ணத்தோடு படிக்கிறார்களோ அனைவரையும் கவர்ந்திருக்கும் என்பதற்கு இந்த வரலாறு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. உடனே நஜ்ஜாஷி மன்னர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த இரண்டு தூதர்களை நோக்கி, இப்போது இவர் ஓதி காட்டியவை எங்கள் இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த இறைவேதமும் ஒரு மாடக்குழியிலிருந்து புறப்பட்ட இரண்டு சுடர்களை போன்றுதான் இருக்கிறது. ஒரு மாடக்குழியிலிருந்து புறப்பட்ட இரண்டு சுடர்களை போன்றுதான் இருக்கிறது. இதில் இரண்டிலும் எந்த வேறுபாடும் இல்லை. இவர்கள் இறை தூதர் கொண்டு வந்ததும் எங்களின் இறை தூதர் கொண்டு வந்ததும் ஒரு மரத்தின் இரு கிளைகளை போன்றுதான் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களால் தாக்குண்ட இந்த பலவீனமான முஸ்லிம்களை ஒருபோதும் உங்களின் ஒப்படைக்க மாட்டேன் என்று கூறியவாறு அங்கிருந்து எழுந்து சென்றார். சபை கலைந்து விட்டது. முஸ்லிம்கள் இங்கேதான் இருப்பார்கள் என்று நஜ்ஜாஷி மன்னர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆணித்தரமாக மக்காவிலிருந்து வந்த அந்த இரண்டு தூதுவரிடத்திலையும் சொல்லிவிட்டார். இன்ஷா அல்லாஹ் இனி என்ன நடந்தது என்று வரலாற்றில் நாம் தொடர்ந்து நாம் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையிலே செயல்படுவதற்கான நற்பாக்கியத்தையும் வரலாறுகளுக்கு கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك نشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. امين. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.